ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்கிற படம் இன்று ரிலீஸ் ஆகிறது. டைட்டிலை பார்த்தவுடன் இது ஒரு குழந்தைகளுக்கான படம் என்று நினைத்து விடாதீர்கள். வளர்ந்த குழந்தைகளுக்கான படம் இது. வாலிப வயதில் கட்டுக்கடங்காத இளைஞன் ஒருவனை அவன் வழியிலேயே போய் நாயகியால் திருத்த முடிந்ததா என்பது கதை. யதார்த்தம் என்றால் அப்படி ஒரு யதார்த்தமான படம் இது. இதில் நடித்தவர்களும் யதார்த்தமான மேக்கப் இல்லாத முகங்கள். மதுரையில் ஆரம்பிக்கும் கதை மயிலாடுதுறையில் முடிகிறது. பின்னணி பாடகரும் இசையமைப்பாளருமான பிரதீப் குமார் நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே படத்தை தயாரித்திருக்கிறார். சித்தார்த் நடித்த எனக்குள் ஒருவன் படத்தை இயக்கி புகழ்பெற்ற பிரசாத் ராமர் இப்படத்தை இயக்கியிருக்கிறார். பின்னணி வசனங்கள், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே லைவாக செய்திருப்பது போல தெரிகிறது. படத்தின் நாயகன் ஒரு பெண் பித்தன், கிடைக்கின்ற பெண்களை அனுபவிக்கும் நோக்கம் உடையவன். ஆரம்பத்திலேயே ஆளே இல்லாத மதுரை தியேட்டர் ஒன்றில் ஒரு இளம்பெண்ணை கட்டிப்பிடித்து கிஸ் அடிப்பதில்தான் ஆரம்பிக்கிறது படம். நிறைய பெண்களை ஃபேஸ்புக் மூலம் நட்பாக்கி அனுபவிக்க முயற்சிக்கிறான். வேலைக்கு போகாத நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் அவன். அவனது நட்பு வலையில் மயிலாடுதுறை இளம்பெண் ஒருத்தி சிக்குகிறாள். அவளுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு நேரடியாக வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்பதாக சொல்கிறான். அதை நம்பாத ஹீரோயின் வா என்கிறாள் சாதாரணமாக. ஆனால் நண்பன் ஒருவனின் பைக்கையும் அவனையும் அழைத்து கொண்டு செலவுக்கு அவனிடம் பணத்தையும் பெற்றுக்கொண்டு விடியற்காலையே புறப்பட்டு மயிலாடுதுறை செல்கிறான் நாயகன். நண்பனை தூரத்தில் ஒரு இடத்தில் இறக்கி விட்டுவிட்டு அவள் வீட்டு முகவரியில் கதவை தட்டுகிறான். ஒரு பாட்டி வந்து கதவை திறக்கிறார். இவன் அதிர்ச்சியாகிறான். பின்னர் நாயகி வந்து ஆச்சரியம் தருகிறாள். பிறகு அவளது தோழியை வர சொல்லிவிட்டு அவன் சொல்கிறபடி தியேட்டருக்கு போகிறாள் அவனுடன். பிறகு படம் பார்க்க வேண்டாம் என்று வேறு எங்காவது போகலாம் என்று டிஸ்கஸ் செய்து அருகில் இருக்கும் பூம்புகார் கடற்கரைக்கு செல்கிறார்கள். நண்பனுடன் வரும்போது காண்டம் ஒன்று வாங்கி வைத்திருக்கிறான் கதாநாயகன். நாயகியின் தோழியையும் அவள் தங்கையையும் விட்டுவிட்டு ஹீரோ செந்தூர் பாண்டியனும் நாயகி பிரீத்தி கரனும் பைக்கிலேயே பூம்புகார் செல்கின்றனர். அங்கு செந்தூர் பாண்டியன் நினைத்தது நடந்ததா, வேறு என்னென்ன திருப்பங்கள் என்பதை சினிமா தடம் இல்லாமல் லைவாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர். இவர்கள் தவிர சுரேஷ், மதியழகன், பூர்ணிமா மாதவி, தமிழ்ச்செல்வி, சிவானி கீர்த்தி, அபிஷேக், ராஜு, மாலிக், நாகராஜு, KS தாஸ், அமுதராணி, மினு வாலண்டினா நடித்திருக்கிறார்கள். படத்தின் தயாரிப்பாளரே இசையமைப்பாளர் என்பதால் கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் இருக்கிறது இசை. ஹரி உத்ராவின் உத்ரா புரொடக்ஷன்ஸ் படத்தை ரிலீஸ் செய்திருக்கின்றனர். யாரும் மிகையில்லாமல் இயல்பாக நடித்திருப்பதும் இன்றைய இளைஞர்கள் நடப்பை அப்பட்டமாக சொல்லியிருப்பதிலும் டைரக்டர் பிரசாத் ராமர் வெற்றி பெற்றிருக்கிறார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.